அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க, இன்னும் நல்லா இருப்பீங்க என்ற இறைவன் மேலுடைய நம்பிக்கையை வைத்து சொல்கிறேன். இப்போ உள்ள சமூக ஊடகங்களில் நம்ம அடிக்கடி வீடியோவில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. காரணம் நம்ம அரசியல் சூழ்நிலை அது மாதிரி ஆயிடுச்சு. நமது மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்கள் டிவியில் பேட்டி கொடுத்துருப்பதை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் மூத்த அரசியல்வாதி ஏன் இப்படிலாம் பேசுகிறாருங்கிறது ஒன்றும் புரியல. அவர் உண்மையிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி வந்திருக்காராங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு கட்டமைப்புக்குள்ளார அண்ணா திமுக கொண்டு போகிற மாதிரி பேசுகிறார். அண்ணா திமுக என்பது எந்த விதமான ஜாதி சங்கங்களுக்கோ சமூக அமைப்புகளுக்கோ உட்பட்டது அல்ல. அது ஒரு மக்கள் இயக்கம். புரட்சித் தலைவர் அன்றைய பாடிய பாரு, ஒன்று எங்கள் ஜாதியை, ஒன்று எங்கள் நீதியை, உழைக்கும் மக்கள் அனைவரும் ஒருவர் பெற்ற மக்களை அப்படின்னு பாடியிருப்பார். அதே நேரத்தில் இந்த மண்ணில் எங்கள் ஆட்சி எப்போதும் வாழும்னு பாடியிருப்பார். அதனால் தயவு செய்து மக்களை பிரிக்காதீர்கள். மக்கள் எண்ணங்களில் ஜாதி வலையை பின்னாதீர்கள். அதிமுகவில் எல்லோரும் சமம். அதிமுக பொறுத்த அளவில் எந்த ஜாதிக்கும் கட்டுப்பட்டது அல்ல. யார் வேணாலும் வரலாம், போகலாம். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில், இன்றைய சூழ்நிலையில் அண்ணன் எடப்பாடியாரால் மட்டும்தான் கட்சியை காப்பாற்ற முடியும் என்ற சூழ்நிலையில் இருக்கிறது. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேண்டுமென்றே அதிமுகவை அழிப்பதற்காகவும், புரட்சித் தலைவர் என்கின்ற பெயரை அழிப்பதற்காகவும் இந்த தாவாக்கினரும் மற்ற கட்சியினரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பெரிய ஒன்றும் இதாக ஏற்பட்டதில்லை. ஒரு சாதாரண சாமானியன் 47 தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. 72 வயசில் போய் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. மற்றவங்க மீண்டும் மீண்டும் சொல்லுறேன், எம்ஜிஆர் மாதிரி ஒரு மக்களை திசை திருப்பி விட்டு அவர்கள் வாக்கு வாங்கிவிட்டார்கள். வருகின்ற தேர்தலில் கண்டிப்பாக அது நடக்காது. இப்போது நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்குன்னு பாருங்கள். நேற்று கூட 3 வயசு குழந்தைய இது பண்ணிட்டாங்க. அப்புறம் பெண்கள் கற்பழிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படவில்லை. டெய்லி வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் சட்டம் ஒழுங்கு கடுமையாக இருந்தால் தான், தண்டனைகள் கடுமையாக இருந்தால் தான் இது மாதிரி தவறுகள் ஏற்படாது. அதற்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகிறது? அப்படியே இவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் இவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சியினர்களை செய்ய விட மாட்டார்கள். அண்ணன் சொல்வது போல் இது ஒரு பொய்க்கால் குதிரை ஆட்சி. ஆகவே தைரியமாக இருங்கள். வருகின்ற இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும். அதைத் தொடர்ந்து பொது தேர்தல் கண்டிப்பாக வரும்போது அதிமுக வெற்றி பெறும். அதிமுகவின் முக்கிய கொள்கை பெண்களுக்கு பாதுகாப்பு. எந்த ஒரு நாட்டில் பெண் தனியாக வருகின்றார்களோ விரைவில் அந்த நாடு தான் முழு சுதந்திரம் என்று காந்தி சொன்னது போல்
அந்த மாதிரி நிலைமை வர வேண்டும். இந்த சிங்கப்பெண் என்பது ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மாவால் அனைத்து மகளிர் காவல் நிலையம் என்பது அம்மாவால் தொடங்கப்பட்டது தான் தமிழ்நாட்டின் முதலாக. எல்லோரும் வரும்போது அதற்கு பெயர்களை மாற்றிக்கொள்கிறார்கள். இதுதான் உண்மை. ஆகவே பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இப்பொழுது நம்ம இயக்கத்தை இந்த சோதனை காலங்களில் அண்ணன் எடப்பாடியாருக்கு உறுதுணையாக இருந்து நம்ம இயக்கத்தை காப்போம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா தொண்டரும் ஊடகத்தில் பதிவு போடுறாங்க, நல்ல பதிவுலாம் போடுறாங்க. அதெல்லாம் பாருங்கள். அண்ணா சி.வி. சண்முகம் அவர்களே, தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு தனி ஜாதி அமைப்புக்குள்ளார கொண்டு போய் அதிமுக சேர்க்காதீங்க. அதிமுக என்பது எல்லா ஜாதியினரும் எல்லா மதத்தினரும் இருக்கக்கூடிய ஒரே இயக்கம். அதனால தான் ஒன்றியங்கள் ஜாதியை ஒன்றியங்கள் இது என்று புரட்சியாளர் அன்றே பாடியிருக்கிறார். ஆகவே ஜாதி என்பது அதிமுகவில் கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அதிமுகவில் ஜாதி என்பது கிடையாது. எல்லோரும் ஓரினம். எந்த சாதியானாலும் எல்லோருமே ஓரினம். எல்லோரையுமே அதிமுகவில் அண்ணன் தனபால் அவர்களை சபாநாயகர் ஆக்கி பார்த்தது அம்மாவுடைய ஆட்சியில் தான். அதை உணர்ந்து விடக்கூடாது. எல்லா சமூகத்தினருக்கும் மதிப்பு அளிக்கக்கூடிய ஒரே இயக்கம் அதிமுக. அதனால் மீண்டும் தயவுகூர்ந்து சொல்கிறேன், யாருக்கும் இது எண்ணம் வர வேண்டாம். எல்லோரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி சி.வி. சண்முகம் அவர்கள் இப்படி பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது. ஆகவே அதிமுக தொண்டர்கள் தைரியமாக இருங்கள். கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம். இந்த தமிழ்நாட்டை காக்குகின்ற ஒரே இயக்கம் அதிமுக என்று கூறிக்கொண்டு, புரட்சி தலைவர் புகழ் வாழ்க, புரட்சி தலைவர் அம்மா புகழ்வாக, அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வெற்றி பயணம் தொடரட்டும். நாளை நமது, இந்த நாடும் நமது. நன்றி, வணக்கம்.